மனுஷனோட நீ மனுஷனா? என்ன காரியம் பண்ணிருக்க? தூ மிருகண்டா நீ, மிருகம். நீ பண்ண காரியத்துக்கு ஒண்ணு வெட்டி போடணும் போல இருக்கு எனக்கு. யார் சந்தேகப்படுறது? நீ கோபியை சந்தேகப்படுவியா? குடும்ப மானம், கௌரவம், மரியாதை எல்லாம் ஒன்னால போச்சு. நீ தீய பத்த வச்சடா, மொத்த குடும்பமே அதுல கருகி செத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தவங்க படுக்காரிய திருட்டுத்தனமா எட்டி பாப்பியா நீ? தூ ஆரம்பத்துல இருந்தே தப்பு மேல தப்பா பண்ணி 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 இவ்வளவு தூரம் இழுத்து விட்டது நீ. நீ அவனை சந்தேகப்படுவியா? இங்க இருக்கிறதுக்கு அஞ்சி மகாவுக்கு பயந்துகிட்டு எந்த நேரத்துல என்ன ஆகுமோன்னு வீட்டுல படுக்கிறதுக்கு பதிலா கடையில போய் படுத்துட்டு இருக்கான்டா அவன். தப்பு நீ பண்ற, பாவம் நீ பண்ற, அதுக்கு பரிகாரம் தேடிட்டு இருக்கான் அவன். நீ இன்னும் பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு போற. என்னடா பழப்புது? குடும்பத்துல இத்தனை குழப்பம் வரதுக்கு நீதான் காரணம். டேய், உனக்கு பறிஞ்சுக்கிட்டு வந்தேன் நானா? நீ திருந்துட்டேன்னு நினைச்சு உனக்கு பறிஞ்சுக்கிட்டு வந்தேன். உங்க அப்பா அடிச்சேன், என் கூட பிறந்தவளை பகைச்சுக்கிட்டேன். திருந்த மாட்டியா நீ? திருந்த மாட்டியா நீ? உன்னை என்ன செஞ்சா திருந்துவ? என்னண்ணே இந்த ராஸ்கல் இந்த நேரத்துல இங்க ரெண்டு பேரும் தனியா வர பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஏதாவது கெஞ்சிட்டு இருக்கானா உங்ககிட்ட? நான் கேட்டுட்டே இருக்கேன், இவன் பாட்டு திரு முழிச்சிட்டு இருக்கான். என்ன பின்ன முழிக்காம என்ன செய்வான்? எடுத்து சொல்லிட்டு இருக்கேன்ல. என்னதான் தொழில் அக்கறை இருக்கலாம், தொழில் பக்தி இருக்கலாம், அதுக்காக நேரங்காலம் கிடையாது. முட்டாள் முட்டாள். சொல்லவா இவங்க கிட்ட? ஒண்ணு இல்லம்மா, கோபி ஏதோ கடைக்கு சாமான் வாங்க சொல்லி அனுப்பியிருக்கான். இவன் ஏதோ ஆர்டர் புக் பண்ணியிருக்கான். அவங்க பாதி சாமான் தான் கொடுத்துருக்காங்க, பணத்தை மொத்தமா வாங்கிட்டாங்களே தவிர பாதி சாமான் கொடுக்கல. அது இவனுக்கு பெரிய புகார். இவனுக்கு தாங்கல, அவ்வளவு தொழில அக்கறை, கிளம்பி வந்துட்டான். முட்டாள். எங்கடா போயிட்டான் மடையா? இந்த இடத்துல சாப்பிடல எதுவும் செய்யல. காலையில கோபி வருவான், கோபி கிட்ட சொல்லிக்கலாம். போடா போய் சோறு தின்னுட்டு படுறா. இவன் சின்ன வயசுலயே பொறுப்பா இருந்திருந்தான்னா நல்லா தயாராயிருப்பான் இன்னைக்கு. மடையா. என்ன நேரம் எல்லாரும் முடிச்சிட்டு இன்னைக்கு சிவராத்திரி கூட இல்லையே? அது எங்களுக்கும் தெரியும். நீர் என்ன இந்த ராத்திரில ஆந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறு? ராத்திரி முடிச்சிருக்கவங்களாம் ஆந்ததான், உங்க பிள்ளாண்டா கோட்டாந்தான். என்ன சொல்றீங்க? மங்களாபுரத்துக்கு ஒரு வேலையா போயிட்டு கடைசி பஸ்ஸை விட்டுட்டேன். சரி, அப்படியே போய் நிறைய நடந்து வரேன். சரி, நமக்கு என்ன மடியில கனவு இருந்தா தானே வழியில போய்? அது தெரிஞ்ச விஷயம். அடுத்த விஷயத்துக்கு போங்க. வர்ற வழியில கோவில் திருவிழா, கச்சேரி, கரகாட்டம்னு களை கட்டிக்கிட்டு இருக்கு. போய் பார்த்தா தவ புதல்வன் தான் கோட்டா மாதிரி முடிச்சுக்கிட்டு ரசிச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா எங்கள ஆந்தன்றீங்க. யாரு சம்பந்தமா? வேற என்ன என்ன பேச விடாது. நம்ம குடும்பத்துல 10 மணிக்கு அப்புறம் காம்பவுண்ட் தாண்டி ஒரு ஆம்பளை போனது கிடையாது. சிச்சே, என்னது இது? கோபிக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவோம். கிழிஞ்சு போங்க. எங்க எங்க அங்கே எங்க உங்க பிள்ளாண்டா கோபி தான் இங்க கரகாட்டத்துக்கு தலைமையே. வீட்டுல சொல்லாம போயிருப்பாங்க இவளுக்கு பிள்ளைங்க. காலையில வருவாங்க, கேளுங்க, நல்லா விளக்கமா சொல்லுவாங்க. வரட்டா? பகவானே பகவானே. நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க தான். நீ எந்த தப்பும் பண்ணல மகா. அப்ப நீங்க தப்பு பண்ணீங்களா? பேசுங்க தான், ஏதாவது சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு உண்மையிலே என்ன பிடிக்கலையா? ஒண்ணு என்கிட்ட ஏதாவது குறை இருக்கணும், இல்ல நீங்க கல்யாணம் பண்ணதுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கணும். அப்படிலாம் எதுவுமே இல்ல மகா.
உங்க கூட கோயிலுக்கு வரும்போது உங்களுக்கு கச்சேரி ஞாபகம் வரல, ஸ்டுடியோக்கு போய் போட்டோ எடுக்கும் போதும் கச்சேரி ஞாபகம் வரல. எல்லாத்துக்கும் மேல அந்த போட்டோகிராஃபர் சிரிச்ச முகமா இருங்கன்னு சொல்லும்போது அப்ப உருன்னு தானே உங்க மூஞ்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிடும் போது அப்பயே கச்சேரி ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் முதலிரவத்தான்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு கச்சேரி ஞாபகம் வந்துருச்சு. இங்க வந்து கச்சேரி பண்றீங்க. ஏன்தா உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? என் மேல இறக்கப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணீங்களா, இல்ல நம்ம வீட்டுல எல்லாரும் கட்டாயப்படுத்தினால தான் இந்த கல்யாணத்தை பண்ணீங்களா? சொல்லுங்க தா. அத்தான் சொன்னா சரிதான், எல்லாம் சரியாதான் இருக்கும்னு நான் நினைச்சது தப்பாத்தான். ஏன் தான் போய் சொன்னீங்க? என்ன ஏன் தான் விலக்கி வைக்கிறீங்க? சொல்லுங்க தான். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு தோணுச்சுன்னா இன்னைக்கு வேண்டாம் மகான்னு சொன்னா நான் கேட்டிருக்க மாட்டேனா தான்? எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லத்தா. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணணும், பண்ணியாச்சு. ஏன் தான் போய் சொன்னீங்க? சொல்லுங்க தான். கோபி கேக்குறால, டாக்டர் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் சொல்ல. டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லி தொலையேன். கோபி அதான் உங்க அத்தையே சொல்லிட்டாள. இதெல்லாம் புருஷ முஞ்சாதி பேசிக்க வேண்டிய விஷயம். நாங்கெல்லாம் தேவையே இல்ல. டாக்டர் மகாவை பத்தி என்ன சொன்னாரு, அவ உடல்நிலைய பத்தி. டேய் கொஞ்சம் சுதாரிப்பாருடா. இப்ப புரியுதுப்பா. சொல்லு. ஆனா நான் போய் இதை எப்படி? நீ தான் சொல்லணும். கூட்டிட்டு போய் சொல்லு. என்ன பேசுறீங்க? எனக்கு தெரியாம டாக்டர் என்ன சொன்னாரு? ஏன் குழப்புறீங்க? நீங்க ஒண்ணும் புதுசா குழப்ப வேண்டாம், அடங்குங்க. கோபி நீ கூட்டிட்டு போ போ போ. இத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்ல முடியாத சூழ்நிலை, அதனாலதான் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். உனக்கு மூளையில அடுத்தடுத்து உனக்கு அதிர்வலி ஏற்பட்டுச்சு இல்லையா? அதனால உன் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கான். அதனால நீ ரொம்ப சந்தோஷப்படவும் கூடாதான், ரொம்ப வருத்தப்படவும் கூடாதான். அதனாலதான் டாக்டர் சொன்னாரு, இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போதைக்கு வச்சுக்க கூடாதா மகா. அதனாலதான் இதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டோம். அம்மா நீ சொன்னது உண்மைதாம்மா. அத்தா எனக்கு புருஷன் மட்டும் இல்லம்மா, எனக்கு தெய்வம்மா. அத்தா இப்பதாம்மா என்கிட்ட இதை சொன்னாரு. அத்தா நீங்க என் மேல வச்சிருக்க பாசத்துக்கு நான் என்னதான் செய்ய போறேன்? இத பத்தி ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் புரிஞ்சிருப்பேன்ல. சொல்லிருக்கலாம்ல. நான் உங்களை போய் சந்தேகப்பட்டனே தான். விடு மகா, நீதானே சந்தேகப்பட்ட. விடு. இல்லத்தா நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம். விடு மகா, கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிருக்கலாம்ல. நான் சரின்னு சொல்லிருப்பேன்லத்தா. நீங்க வீட்லயே கூட இருந்திருக்கலாம்ல. மகா உண்மை சொல்லட்டுமா? எனக்கு உண்மை நம்பிக்கை இருக்கு மகா. நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவ. ஆனா எனக்கு எம்மேல் நம்பிக்கை இல்ல மகா. அப்படி சொல்லாதீங்க தான். உங்க மனசு எனக்கு தெரியும். நான் மனநிலை சரியில்லாதப்பயே நீங்க என்ன தொடல. இப்ப எப்படித்தான்? அதான் நான் உங்களை சந்தேகப்பட்டது தப்புதான் தான். என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல. எனக்கு தண்டனை கொடுங்க தான். எனக்கு தண்டனை கொடுங்க. இங்க பாருங்க தான், நீங்க என் கூட ரூம்ல வந்து படுக்க வேணாம் தான். நம்ம வீட்டு ஹால்ல படுத்துக்கங்க. ஆனா இப்படி எல்லாம் வந்து கஷ்டப்படாதீங்க தான். மகா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேல. நீ ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுற? வேணாம் மகா, நீ நார்மலா இரு. இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சுல, அவ்வளவுதான். வீட்ல போய் ரெஸ்ட் எடு. நீ சொன்ன மாதிரியே நான் வந்து ஹால்ல படுத்துக்கிறேன், நீ ரூம்ல படுத்துக்க. இனிமே உன் பேச்சை தான் கேட்பேன் மகா. நீ சொன்ன மாதிரியே நான் ஹால்ல படுத்துக்கிறேன், நீ ரூம்ல படுத்துக்க. ஓகேயா? வா வா வா, டென்ஷன் ஆகாத, எமோஷன் ஆகாத, வா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. எதுக்குமா? உன் சந்தேகம் எல்லாம் தீர்ந்துச்சுல, அது போதும். கிளம்பு கோபி, கூட்டிட்டு போப்பா. வா மகா. புஷ்பா அண்ணா நீ என் தங்கச்சி தான், மாறல. வா. யானை மாதிரி சொத்து வர போகுது. சங்குச்ச வாங்க வாங்க உட்காருங்க. என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஃபீஸை மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. வக்கீல் எதுக்கு சார் பார்க்க வருவாங்க? கேஸ் விஷயமா தான். சரி, சிவிலா கிரிமினலா? சிவில் தான் சார். சொத்து விஷயம். சொத்து எவ்வளோ தேரும்? அது இருக்கு சார், ஊரை வளைச்சு. எதுக்கு சார் கேட்குறீங்க? ஏன்னா
இந்த காக்கிரவுண்டு அரக்கவுண்டு கேஸ் எல்லாம் நான் ஆஜராகிறது இல்ல. என் ஜூனியர் கூட அனுப்ப மாட்டேன். நமக்கு கேஸ்னா வெயிட்டா இருக்கணும். அது பெரிய மொரட்டு சொத்து சார். சந்தோஷம். விஷயத்தை சொல்லுங்க. என் பேர் முருகேசன் சார். ம். நான் பொன்னமராவதியிலிருந்து வரேன். நான் சொல்ற கதையை நீங்க கொஞ்சம் முழுசா கேட்கணும். கதையா? அப்ப நீங்க சொன்ன சொத்து வரம் கூட கதை தானே? ஐயோ இல்ல சார். விவகாரத்தை உங்களுக்கு கதையா விளக்கமா சொல்றேன்னு சொன்னேன். சொத்தெல்லாம் உண்மைதான் சார். ஓ, பிரச்சனையே கதையா சொல்றேன்னு சொல்றீங்க. புடிச்சல பாயிண்ட. அப்புறம் இங்க பாருங்க, டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. அது என்ன உண்மைதான் சார். அவங்க தான் ஃபீஸ் என்னன்னு கேட்டா சொத்தையை எழுதி கேட்பாங்க. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? சார் நான் நேர விஷயத்துக்கு வரேன் சார். திருவியாருங்கிற ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் சார். ஏகப்பட்ட சொத்து. இன்னும் அழுத்தி சொல்லணும்னா அவர் குட்டி ஜமீன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு 2 சம்சாரம். முதல் சம்சாரத்துக்கு 2 பசங்க, 2வது சம்சாரத்துக்கு ஒரு பொண்ணு. அந்த பெரிய மனுஷன் திடீர்னு இறந்த உடனே முதல் சம்சாரம் அவங்க பசங்களை வச்சு 2வது சம்சாரத்தை அவங்க பொண்ணையும் அடிச்சு ஊரை விட்டே துரத்தி விட்டாங்க சார். இதுல என்னன்னா அந்த பெரிய மனுஷன் தான் வாழ்நாள்ல கடைசி காலம் வரைக்கும் அந்த 2வது சம்சாரம் வீட்டுல இருந்து தான் மண்டையை போட்டிருக்காரு. இப்ப முதல் சம்சாரத்தை விட்டு பசங்க இவங்களுக்கு சொத்துல 10 காசு கூட கிடையாது சொல்லி அடிச்சு வரி விட்டாங்க சார். ஓ, அப்ப மூத்ததார ஆட்களுக்கு சொத்துல பங்கு வேணுங்கிறீங்க. என்ன சார் இது? விடிய விடிய சின்ன தம்பி படம் பார்த்துட்டு குஷ்புவோட புருஷன் ராதாரவிங்கிற மாதிரி பேசுறீங்க. தம்பி நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. ஜோக்கா சார்? நான் கடுப்புல இருக்கேன் சார். 2ஆம் தரத்து பிள்ளைக்கு சொத்துல பங்கு வேணும் சார். ஓ, நீங்க சுத்தி வளைச்சு வரீங்களா சார்? நேரா தான் சார் விளக்கி சொன்னேன். சரி, விஷயத்த சொல்லுங்க. விஷயத்த சொல்லவா சார்? ஊர்ல உங்களை பெரிய வக்கீல்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, நான் எதையுமே டீடைலா விசாரிச்சு தான் களத்துல இறங்குவேன். நல்லா கேட்டீங்க சார் டீடைலு. இப்ப 2ஆம் சம்சாரத்தோட பொண்ணுக்கு சொத்துல பங்கு இருக்கா இல்லையா சார்? அந்த பொண்ணுக்கு என்ன, 2ஆம் தாரத்துக்கு அந்த அம்மாவுக்கே சொத்துல உரிமை இருக்கு. இப்பதான் சார் கரெக்டா பேசுறீங்க. அப்புறம் என்ன விவரத்தை நீங்க ஒழுங்கா சொல்லணும்ல சார். அந்த 2ஆம் சம்சாரத்தோட பொண்ணு பேர் வீரலட்சுமி சார். சரி, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன். பெரிய கில்லாடியா தான் இருக்கீங்க. பின்ன என்ன சார், கட்டிக்கு போற பொண்டாடி சொத்தை லேஸ்ல விட முடியுமா? சரி சொல்லுங்க, எப்ப நோட்டீஸ் அனுப்பலாம், எப்ப கேஸ் ஃபைல் பண்ணலாம்? சார் கேஸ ஃபைல் பண்ணலாம் சார். பட் அதுக்கு முன்னாடி ஏன் ஃபீஸ் எவ்வளவுன்னு கேக்குறீங்களா? அது இல்ல சார். ஃபீஸ் இல்லையா? இல்ல சார், அது வந்து நான் அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சார் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி பேசி பார்த்தலாம்னு நினைக்கிறேன் சார். சொத்துல பங்கு இருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு பேசி பார்த்தலாம்னு நினைக்கிறேன் சார். நல்லா பேசி பார்ப்போம். கார் எடுத்துட்டு போவோம். எதுல வந்தீங்க? ஏசி கார்ல தானே? அது வந்து சார் இப்பதான் சார் ஃபீஸ் பத்தி பேசணும். சார் நான் உண்மையை உடைச்சு சொல்லிடுறேன் சார். என்கிட்ட 10 நயா பைசா கிடையாது. நாம அந்த பாட்டி கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பேசுறது கூட என்ன பஸ்லயோ கார்லயோ நீங்க தான் சார் கூட்டிட்டு போனோம். கேஸ நல்லபடியா முடிச்சு கொடுங்க. நீங்க கேக்குற ஃபீஸ் கொடுத்துறேன் சார். ஆஹா, 2வது ரகம். 2வது ரகமா? என்ன சார் சொல்றீங்க? தம்பி, இதுதான் பிரச்சனை, இதுதான் கேஸ், இதுதான் ஃபீஸ்னு சொல்லி நம்ம ஒரு அமௌண்ட் சொன்ன உடனே சார் இதுக்கு இவ்வளவு கொடுத்துறோம் அப்படின்னு பேசுறது முதல் ரகம். கேஸை நீங்களே நடத்துங்க சார். பணம் வந்தோடனே இவ்வளவு தரேங்கிறது 2வது ரகம். நீ 2வது ரகம். முதல் ரகம்னா காம்ப்ரமைஸ் ஆகலாம். 2வது ரகத்துக்கு நோ காம்ப்ரமைஸ். நாங்க சொல்றதான் ஃபீஸ். நல்லா தெளிவா தான் சார் பேசுறீங்க. கோர்ட்ல பேசணும்ல, சொத்து கைக்கு வரணும்ல. சரி சொல்லுங்க சார், ஃபீஸ் எவ்வளவு சார்? தம்பி, நானும் உடச்சே சொல்றேன். கிரிமினல் கேஸ்னா ஃபீஸ் பேசுவேன், சிவில் கேஸ்னா பெர்சன்டேஜ் தான். ஓகேவா? எவ்வளவு சார்? 50-50. என்னப்பா சத்தத்தையே காணா, வக்கீல மாத்தலாம்னு யோசிக்கிறியா? என்ன சார் இது மத்தியான கொள்ளையா இருக்குது? குரங்கு அப்பத்த பங்கு போட்ட கதையால ஃபீஸ் கேக்குறீங்க? ஏன் ராசா, கட்டிக்க போற பொண்ணு சொத்துக்கே நீ வளவரிக்கும் போது உனக்காக நான் செலவு பண்ணி கேஸ் நடத்த போறேன். நான் கேட்க கூடாதா? இல்ல சார், அவங்க ஒத்துக்காம கேஸ் நடந்து சொத்து கைக்கு வந்தா 50-50. அவங்க காம்ப்ரமைஸா போலாம்னு சொல்லி பணம் கொடுத்தாங்கன்னா இந்த வழக்குல என்ன நடந்தாலும் என்ன கிடைச்சாலும் 50-50, நோ காம்ப்ரமைஸ். பாண்டி, சித்தி தப்பு பண்ணதாவன் இப்ப உன்னை பார்த்து கோச்சிட்டு போறான் பாரு. அவன் கோச்சிட்டு போல சித்தி, என்னை பார்க்க முடியாம போறான். பேசிட்டு வரேன். பாண்டி,